இந்த ரெண்டு இடைக்குள்ள இந்த நூல் ரெண்டையும் விடணும். விட்டுட்டு இதை பாருங்க இப்படி இதை தான் குறுக்கு கட்டணும்னு சொல்றது. இப்படி சோத்தா குறுக்கி விட்டா சரி. இதை பாருங்க நான் தைச்சிட்டு வந்துட்டேன். இந்த தையல் வந்து பிழையானது. ஏனண்டா இந்த தையலை பாருங்க இப்படி பைப்பிங் மாதிரி வரக்கூடாது. ஏனண்டா இது கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இந்த தையல் வந்து இந்த அருகில வரணும். அப்ப இது வந்து பிழையான தையல். இப்படி வந்தா அது பிழை. அதை திருத்திக்கொள்ளுங்க நீங்க. இப்ப பாருங்க சரியான தையல் போட்டு காட்டுறேன்னு. எப்பயும் வந்து இந்த அருகில தையல் வரணும்னு நூலை பின்னுக்கு இழுத்து விட்டுட்டு இப்படி குறும்பு கட்டிட்டு இந்த அருகில தையல் விழுந்து இருக்கணும். நீங்க அதை நேராக நீங்க தைச்சி பழகணும். இதை தைச்சி பழகினாலே உங்களுக்கு தையல் வந்துடுமே. இங்கே பாருங்க இப்போ இதில் அந்த பைப்பிங் மாதிரி வராது. இப்போ இந்த பக்கம் பாருங்க இது தூக்கினா இப்படி தூக்குப்படும். இங்கே பாருங்க இது தூக்காது. இப்படியே அருகில் அந்த தையல் வர்றதுக்கு தைச்சி பழகுங்க. இதை தைச்சி பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மற்ற தையல்லாம் தைக்கக்கூடியதாக வரும். மற்ற தையல் எல்லாம் வந்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கணுங்க.